ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மே மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு. இன்னைக்கு மாத பிறப்பு வைகாசி மாதம். சூரியன் ரிஷப ராசிக்கு போயிட்டாரு. அதே மாதிரி சுக்கிரனும் நமக்கு மிதுன ராசிக்கு போயாச்சு. இன்னைக்கு 2 கிரக பெயர்ச்சி நடந்திருக்கு. மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் இப்ப பாத்தீங்கன்னா மேல் வரிசையில எல்லா கிரகங்களுமே மேல் வரிசையில தான் இருக்கு, ராகு கேத்துவை தவிர. சனி, செவ்வாய், சந்திரன், சூரியன், புதன், குரு, சுக்கிரன் 7 கிரகங்களும் மேல் வரிசையிலே தான் இருக்காங்க. ராகு கேது மட்டும்தான் நமக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படியெல்லாம் ஒரு கிரக நிலைகள் இருக்கும்போது அதிகப்படியான ஒரு கன்ஃபியூஷன் உலக அளவிலேயே இருக்கும். அதையும் நம்ம இப்போ பார்த்துட்டு தானே இருக்கோம் இல்லையா? இப்போது சமீபத்தில் நடந்த தமிழ்நாடு இதாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், உலக அளவில் இருக்கிறதாக இருக்கட்டும், இப்போ நமக்கு தங்கத்தினுடைய இது 1 வருடத்திற்கு வாங்க வேண்டாம் அப்படின்னு பிரதமரும் சொல்லியிருக்கிறாரு. இந்த குரு பெயர்ச்சியை ஒட்டி மிகப்பெரிய அளவில் தங்கத்தில் நமக்கு ஒரு மாற்றம் வரும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு சுக்கிரன் 2லேருந்து 3க்கு போயிருக்காரு. சூரியன் நம்ம மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போயிருக்கிறாரு. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு மாத சிவராத்திரியும் கூட, அதோட சேர்ந்த மாத பிறப்பும் கூட. மேஷராசினியர்கள் கண்டிப்பாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று அதிக ஒரு அக்கறையும் கவனமும் எடுத்துக்கொள்ளலாம். ஆலய வழிபாடுகள், உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வ வழிபாடோ அதை செய்யலாம். முக்கியமாக ஏதாவது ஒரு சில விஷயங்களை தவிர்க்கலாம். கொஞ்சம் நமக்கு மனசில் சில வருத்தங்கள் இருக்கும். சில நேரத்தில் ஒரு எரிச்சல், கோபம் கூட வரும். இந்த கிரக மாற்றத்தினால் டெம்பரமெண்ட்டை அடக்கிக்கணும், உங்கள் பேஷன்ஸை வளர்த்திக்கணும். இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு பதட்டமான சூழ்நிலை, ஒரு மனசுக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் கடந்து நம்ம இன்னைக்கு வரணும். ரிஷபராசினியர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் இன்னைக்கு 2ஆம் இடத்திற்கு போயிட்டாரு. ராசியில் சுக்கிரன் நடந்த இடத்துல இப்போ சூரியன் வந்துட்டாரு. ராசியிலேயே சூரியன், புதன் இந்த சஞ்சாரத்தில் ரிஷபராசினியர்களுக்கு அலுவலக விஷயமாக வேலை பலு அதிகமாக இருக்கும், பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். கொஞ்சம் மனசுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. மிதுன ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உபாதைகளை கொடுக்கும். ராசியிலேயே குரு, சுக்கிரன் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. மற்றபடி பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு நல்லா இருக்கும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். மாத சிவராத்திரியாக இருக்கிறதுனால சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது. கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதும் நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். ராசிநாதன் சந்திரன் 10ஆம் இடத்துல மறைவில் இருக்கார். செவ்வாயும் சந்திரனும் 10ல், இன்னைக்கு சுக்கிரன் 12ல். கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கலாம், தூக்கமின்மை இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் வருவதற்கு நல்ல ஒரு நண்பர்களை சென்று பார்க்கறது அப்படிங்கிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் சில நல்ல செய்திகளும் சேரும். குறிப்பாக குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு முடிவுகளை மாலை நேரத்தில் எடுக்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ராசிநாதன் இன்னைக்கு பாக்கியத்திலேருந்து 10ஆம் இடத்திற்கு வந்துட்டாரு. அதே போல் சுக்கிரன் லாபத்தில் வந்துட்டார். சிம்மராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. இவ்வளவு நாட்களாக இருந்து வந்த ஒரு சில குழப்பங்கள் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எண்ணங்கள் நிறைவேறும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே 7, 8 2 இடத்துலையுமே சனி, செவ்வாய், பாக்கியத்தில் சூரியன் வந்ததும் 10ஆம் இடத்தில் சுக்கிரன் வந்ததும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் நிச்சயமாக உண்டு. இன்று மாத சிவராத்திரி. சிவன் ராத்திரியில் இன்றைய நாளில் நந்திதேவரையும் மற்றும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகத்தையும் பார்ப்பது நல்லது.
துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில அலுவலக விஷயங்கள் மாற்றங்களை கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு ஒரு சில குறைகள் இருந்தாலும் ஒரு நிறைவான நாளாக இருக்கும். எதிர்பார்த்த கடன் உதவி கைக்கு வரும். மேல்படி இன்றைய நாளில் துலாம் ராசி அன்பர்களுக்கும் ஒரு சில மனக்குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம். இன்றைய நாளில் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக அமைய குலதெய்வ பிரார்த்தனையை மேற்கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று 7ஆம் இடத்தில் சூரிய பகவானும் 7ஆம் இடத்தில் இருந்த சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திற்கும் செல்லுவது திருமண விஷயங்கள், காதல் விஷயங்கள், திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இது எல்லாம் வந்து போகும். வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளில் சுக்கிரனின் மாற்றமானது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதிதாக திருமணம் ஆனவர்கள் திருமணம் பேசுவது மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களை ஒத்திவைக்கலாம். இன்று மாத சிவராத்திரியில் சிவபெருமானை வணங்குவது சிறப்பு. தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று ஏற்கனவே இருந்து வந்த ஒரு சில மனக்குறைகள் மற்றும் பகை இவை அனைத்தும் மாறக்கூடிய சூழ்நிலை வரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் சந்திரன், 6ஆம் இடத்தில் சூரியன் புதன். இந்த ஒரு குழப்பத்தில் இன்றைய நாளில் இந்த தனுசு ராசி நேயர்கள் அலுவலக விஷயங்கள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏற்கனவே பண விவகாரங்கள், பணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் புதிய உறவுகளினுடைய பலம் அதிகரிக்கும். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மேலும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே ஒரு சில மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். குடும்பத்தில் உங்களினுடைய சகோதர சகோதரிகளினுடைய பலம் அதிகரிக்கும். இன்றைய நாள் மேலும் சிறப்பாக அமைய அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது. கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் வீடு கட்டக்கூடிய யோகங்கள், வீடு மாற்றக்கூடிய அமைப்புகள், இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு உண்டு. இன்று கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த நற்செய்திகள் கைக்கு வந்து சேரும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று அற்புதமான நாளாக அமைகிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் சொத்து விவகாரங்கள் மற்றும் சொத்து சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் உண்டு. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் மீனராசி அன்பர்களுக்கு சில குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். மேஷ லக்னம், லக்னாதிபதி செவ்வாய் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானமான மகர ராசியில் தனித்தோ அல்லது கிரக சேர்க்கையாக அமைந்தால் தொழில் எப்படி இருக்கும்? நல்ல ஒரு எக்ஸாம்பிளோட கிரி வந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் இல்லையா? ஸோ அவரே சொல்லிட்டாரு. மேஷ லக்னம், லக்னாதிபதி செவ்வாய், மகரத்தில் உச்சபலம், கூட என்ன கிரகம் இருந்தால் எப்படி அப்படின்னு. இப்போ சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தை மாதம் பிறக்கிறாங்க. சூரியன் வந்து மகரத்தில் இருக்கும். லக்னாதிபதி செவ்வாய் கண்டிப்பாக அரசாங்க பதவிகளில் ஒரு உயர் பதவி, ஒரு ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஆர்எஸ் சொல்லலாம். அதில் சுக்கிரன் ராகு இருந்தால் ஐஆர்எஸ் சொல்லலாம். இதில் வெறும் சூரியன் செவ்வாய் சனி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஐபிஎஸ் சொல்லலாம். அதே மாதிரி அவங்களுக்கு வழக்கு சம்மந்தப்பட்டது, ஒரு அரசாங்கத்தில் ஒரு பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் அந்த மாதிரியான கிரக அமைப்பில் இருக்கும். செவ்வாயோடு சேர்ந்த சனி மட்டும் அப்படின்னாலும் அவங்க வழக்கறிஞர்கள், அந்த தொழிலில் ஒரு பெரிய பதவியை அவங்க பெறலாம். ஸோ லக்னாதிபதி செவ்வாய் உச்சபலம் பெற்று இருந்தால், இப்போ ஒரு சின்ன ஐடி கம்பெனி, அவர் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாரு, அது சூப்பராக வருவார். அவருக்கு சூரியனோடு சேர்ந்திருக்குன்னா ஒரு அரசாங்க சப்போர்ட் வந்து அவருக்கு கிடைக்கும். இப்படி சாதகமான விஷயங்கள் அப்படின்னா இது சொல்லலாம். சந்திரன் செவ்வாய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வேலையில் வந்து ரொம்ப அலப்பாஞ்சுட்டே இருக்கும். அது தேய்பிரை சந்திரன்னா கொஞ்சம் கஷ்டம், வளர்பிறை சந்திரன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை தவிர்த்து செவ்வாயோடு சேர்ந்த சுக்கிரன் இருந்தாலும் அவ்வளோ நல்லதில்லை. செவ்வாயோடு சேர்ந்த கேது இருந்தாலும் அவ்வளோ நல்லதில்லை. செவ்வாயோட கேது இருந்து
சூரியன் சனி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரி ஒரு கிரக அமைப்புல ஃபாரின் அம்பாசிடர்ஸ் ஆறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நல்லா இருக்கும். 10ல லக்னாதிபதி உச்சபலம் பெற்று அதுவும் செவ்வாய் இருந்தார்னா, கண்டிப்பா ஒரு அரசியல் தலைவரா வருவதற்கான வாய்ப்புகள் 100% நம்ம வந்து சொல்லலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில 12 ராசிகளுக்கான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். ஒரு அழகான கேள்விக்கான பதிலையும் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.